இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் கடந்த 2012ஆம் ஆண்டு பூஜையுடன் துவங்கிய மதகஜ ராஜா திரைப்படத்தில் நடிகர் விஷால் தான் ஹீரோவாக நடித்து வந்தார். இந்த படத்தின் படப்பிடிப்பு 2013ஆம் ஆண்டு நிறைவடைந்த நிலையில் தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட சில நெருக்கடிகள் காரணமாக ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் போடப்பட்டது. மேலும் இந்த படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக வரலட்சுமி சரத்குமார் மற்றும் அஞ்சலி ஆகியோர் நடித்துள்ளனர். நடிகை சதா ஒரே ஒரு பாடலுக்கு சிறப்பு வேடத்தில் தோன்றி டான்ஸ் ஆடியுள்ளார். இந்நிலையில் இப்படம் எடுத்து முடிக்கப்பட்டு விஷாலின் முயற்சி காரணமாக சுமார் 12 ஆண்டுகளுக்கு பின் அது பொங்கல் பண்டிகையை குறிவைத்து ரிலீஸ் ஆக உள்ளது. இளம் ரசிகர்களை கவரும் விதத்தில் கிளுகிளுப்பான படங்களை எடுப்பதில் வல்லவரான சுந்தர் சியின் இந்த படம் பல வருடங்கள் கழித்து ரிலீஸ் ஆனாலும் தற்போது இளம் ரசிகர்கள் வைபில் தான் இருக்கும் என கூறப்படுகிறது. ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள இந்த படத்தின் ஆடியோ லான்ச் நேற்று நடைபெற்றது. இந்த படத்தின் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி, சுந்தர் சி, விஷால் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த படத்தில் நடித்த நடிகைகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. மேலும் ஆடியோ லான்ச்சுக்கு வந்த விஷால் மிகவும் மெலிந்து முகம் வெளிரி போய் கண்கள் சிவந்து கைகள் நடுக்கத்துடன் காணப்பட்டார். எப்போதும் செம ஸ்டைலிஷாக வீர வசனம் பேசிக்கொண்டு உலா வரும் விஷாலாம் இப்படி என ரசிகர்கள் பதறி போனார்கள். விஷால் மேடையில் பேச முடியாமல் தவித்தார். மேலும் அவரால் மைக்கை சரியாக பிடிக்க முடியவில்லை. விஷாலின் கை ரொம்ப நடுங்கியது. ஆளும் கொஞ்சம் வெயிட் போட்டிருப்பதால் இதையெல்லாம் பார்த்து ரசிகர்கள் பதறிவிட்டார்கள். விஷால் ரொம்ப ஃபிட்டான ஆளாச்சு, இப்படி கை நடுங்குகிறது, மிகவும் சோர்வாக தெரிகிறார், அவர் உடம்புக்கு என்ன பிரச்சனை என தெரியவில்லையே, கடவுளே விஷாலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவரின் உடல் நலனை சரி செய்து கொடு சாமி என ரசிகர்கள் பிரார்த்தனை செய்ய துவங்கிவிட்டார்கள். இந்நிலையில் சென்னை அப்போலோ மருத்துவமனை விஷாலின் உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. மிஸ்டர் விஷாலுக்கு வைரல் காய்ச்சல் இருக்கிறது, அவர் நன்றாக ஓய்வு எடுக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் விஷாலின் இந்த நிலைமைக்கு காரணம் இயக்குனர் பாலா தான் என வலைபேச்சு பிஸ்மி சமீபத்தில் கொடுத்துள்ள பேட்டியில் கூறியுள்ளார். அதாவது இயக்குனர் பாலா இயக்கத்தில் விஷால் நடிப்பில் வெளியான திரைப்படம் அவன் இவன். இயக்குனர் பாலா அந்த சமயத்தில் அடுத்தடுத்து ஹிட் படங்களை கொடுத்து வந்ததால் அவர் என்ன சொன்னாலும் அதை நடிகர்கள் செய்ய தயாராக இருந்தார்கள். அப்படிதான் விஷால் பார்வை நார்மலாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாற்ற வேண்டும் என பாலா கூறியதால் அவர் பார்வையை மாற்றுவதற்கு எழுத்து தைக்கப்பட்டது. இந்த படத்தில் நடித்து முடித்த பின்னர் விஷாலுக்கு பார்வையை சீர்படுத்தப்பட்டாலும் அவன் இவன் டப்பிங் போது அவரது பார்வை தானாகவே ஒன்றரை கண் போல் மாறிவிடும். இதை பாலாவை தன்னுடைய பேட்டிகளில் கூறியுள்ளார். அதே சமயம் இங்குதான் விஷாலுக்கு பிரச்சனையும் துவங்கியது. அடிக்கடி ஒற்றை தலைவலி இவருக்கு வந்தது. பல சிகிச்சைகள் எடுத்தும் தீர்வு கிடைக்காத நிலையில் சில தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளானார். இதன் பாதிப்பை இன்று விஷால் கண் நடுக்கத்துடன் காணப்படுகிறார் என வகை தகவலை கூறியுள்ளார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஷால் ரசிகர்கள் கூறுகையில் வைரல் காய்ச்சல் தானே என சாதாரணமாக இருந்துவிட வேண்டாமண்ணா, மருத்துவர்கள் சொல்வது போன்ற சிகிச்சை பெறுங்கள், நீங்கள் மதகஜ ராஜா படத்தை விளம்பரம் செய்ய வெளியே வர வேண்டாம், படம் கண்டிப்பாக வெற்றி பெறும், உடம்புக்கு முடியாத இந்த நேரத்திலும் கூட படத்தை விளம்பரம் செய்ய வந்த உங்களை நினைத்து பெருமையாக இருக்கிறது என தெரிவித்துள்ளனர். மதகஜ ராஜா படத்தின் பெரிய பிளஸ் பாயிண்டாக சந்தானத்தை பார்க்கிறார்கள் ரசிகர்கள். முழு நேர காமெடியனாக இருந்த போது சந்தானம் நடித்த படம் இது. அதுவும் சுந்தர் சி சந்தானம் கூட்டணி வெற்றி கூட்டணியாகும். சந்தானம் தன் வித்தியாசமான காமெடியால் கலக்கி இருப்பார். ட்ரெய்லரிலே அது நன்றாக தெரிகிறது. இந்த சந்தானத்தை தான் மிஸ் பண்ணுகிறோம் என சினிமா ரசிகர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலும் விஷாலும் படத்தில் வேற மாதிரி இருப்பது ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. நாங்க கண்டிப்பா மதகஜ ராஜா பார்க்க போகிறோமே என ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.